ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்துலேருந்து பேலூர் போகிற ரோட்டில் இருக்கிற கூட்டாத்துப்பட்டி நம்ம ரோடு தான் அந்த அனுப்பூர் வரும்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இந்த பேலூர் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராமிய ஸ்டைலில் வந்து ஒரு அருமையான ஹோட்டலு. ஸோ அந்த ஹோட்டலில் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா வசந்தம் அப்படிங்கிற ஹோட்டல் தான். இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பேலூர், இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அயோத்தியாப்பட்டினம். ஸோ சென்டர் ஆஃப் த பிளேஸில் வந்து இந்த வசந்தம் ஹோட்டல் இருக்குது. ஒரு கிராமிய ஸ்டைலில் நல்லா வந்து சூப்பராக சாப்பிட்ணும். அந்த எப்படி இப்போ நம்ம டவுனுக்குள்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணாமல் இவங்களோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். வாங்க, இவங்களோட இலையை போட்டாச்சு. சாப்பிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி எல்லாம் இருக்குதுன்னாங்க. பட்டு நாங்கள் வந்து அது ஒரு 2:30 மணிங்கிறனால வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருந்தது. அது லெக் பீஸ் கேட்டோம், லெக் பீஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா இது முதுகு பீஸாக. ஸோ அதனால் அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன். முதுகு பீஸில் நம்ம இன்னும் பிரியாணி சாப்பிடல. ஸோ அந்த முதுகு பீஸ் பிரியாணி தான். வாங்க அப்படியே உடச்சி காட்டுறேன். நல்லா பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 80% தான் வெந்திருந்தது. அதான் கொஞ்சம் நல்லா படி புட்டம்னா இதாகிடும். கொஞ்சம் பிரியாணி ஆறி இருந்தது. சரி, டேஸ்ட் பண்ணுமேங்கிறதுக்காக தான். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ணும் தானே போகணும் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு வந்தால் ஒரு 1 o'clock வந்தால் நல்லா தம் உடைக்கும் போது இன்னும் சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ இதை அப்படி ஃப்ரை பண்ணலாமான்னு பார்த்துச்சு. ஃப்ரை வேணான்னு அப்படியே சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. பரோட்டா, கொத்து பரோட்டா, பார்த்திங்கன்னா முட்டை ரோஸ்ட்டு, தோசை, அதெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. நம்ம இப்போ பரோட்டா மட்டும் வாங்குவோம். சாப்பிட்டுட்டு பரோட்டா வாங்கிக்கலாம். ஸோ பரோட்டாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக இருந்தது. நல்லா எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னோம். அந்த கலக்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சு, இப்போ இது வந்து கலக்கி வச்சு சாப்பிட்றது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு கலக்கி ஒன்று வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு பரோட்டாவோட சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட ஸ்பெஷல் அடுத்தது ஃப்ரைலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தலைக்கறி வாங்கினது. தலைக்கறி பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு தலைக்கறி. இந்த நம்ம வில்லேஜ் சைடு வந்தோம்னா இந்த ஒரிஜினல் வெள்ளாட்டுக்கறி, இந்த மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். நிறையாவே நம்மளே போட்டுக்கிட்டோம். ஒரு 2-3 பேர் இருந்தது. ஷேர் பண்ணலான்னு பார்த்தா பாதிக்கு மேலே நமக்கே வந்துருச்சு. இருக்கட்டு விடுங்க, வேணுன்னா எடுத்துக்கிட்டோம். ஸோ தலைக்கறி அந்த எலும்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்படியே சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. அதான் சொல்கிறேன்ல, இங்கெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காடை இருந்தது. காடை வேணான்னு சொல்லிவிட்டு இது மட்டும் வாங்கியிருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சைவ பிரியருக்கும் சைவம் இருக்குது, சைவ சாப்பாடு இருக்குது. சரி, வடை அந்தானே வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு வடைக்கு உண்ணான்னு சொல்லி ஒரு பருப்போட அந்த கொத்து புரோட்டா வரத்துக்குள்ளார ஒரு பருப்போட சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கினுச்சு. நல்லா அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுவும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்களோட அடுத்தது கொத்து புரோட்டா, நல்லா சூப்பரான அந்த எசன்ஸில் போட்டு சூப்பரான ஒரு கொத்து புரோட்டா. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இத்தனை ஐட்டம் நம்ம என்ன வாங்க போகிறோம், 2-3 ஐட்டம்லாம் வருது பாருங்கள். இவ்வளோ ஐட்டம் வாங்கி எவ்வளோத்துங்களா டோட்டல் பில் வந்தது? ஒரு 700 rupees தான் வந்தது. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் வச்சு டப்புக்கு பிரியாணி 100, நாட்டுக்கோழி 120 போடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 40 rupees தானா, பாறை மீன். ஸோ அதுவும் நல்ல ஒரு அருமையான சூப்பராக சுட அப்படியே போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து கொடுத்தாங்க. இந்த சுற்று வட்டாரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு ஹோட்டல்னு இதை சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வாங்கியாச்சு. ஒயிட் ரைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுட நல்லா ஆவி பறக்க கொண்டு வந்துருந்தாங்க. நம்ம இவ்வளோ சாப்பிட்டு என்னடா அது இவ்வளோ சூடாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் யோசனை பண்ணிட்டு இருந்தது. சரி, நீ ஒரு நாள் தானே போட்டு தள்ளுறா கோயிந்தா அப்படிங்கிற மாதிரி நல்லா அவங்களோட சூப்பரான ஒரு தக்காளி ரசம் அப்படியே அதை கொண்டு வந்து கூட்டினாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா சூடாக அருமையாக இருந்தது. சுடு சாப்பாட்டுக்கும் இந்த தக்காளி ரசத்துக்கும் அடாடாடாடாடாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மீனையும் அப்படியே வச்சு கடிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், இன்றைய பொழுது இனிதாக அமைந்த முடிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட தயிர் கேட்டேன். தயிர் வந்து ஆனால் தயிர்லாம் முடிஞ்சிருச்சிங்கண்ணா அப்படின்னாங்க. அதான் கொஞ்சம் இது பிஸியான ஹோட்டலு. நம்ம ஒரு 2:30 மணிக்கு மேலே வந்தனால இவ்வளோது. அதனால் மோர் கொடுத்தாங்க. மோரை மட்டும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களோடதே ஒரு பேக்கரி ஒன்று, சூப்பரான ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே போய் நல்லா ஒரு கட்டன் சாயா, இது கட்டன் சாயா தான், பேக்கரி தெரியுதுங்களா, வேறு மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கட்டன் சாயா அப்படியே சாப்பிட்டு இருந்தாச்சு. டோட்டல்